அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வி என்ன அப்படின்னா, நேற்று நமக்கு டிஆர்பி போர்டு ஆனுவல் பிளானர் 2026 பண்ணாக்கா பப்ளிஷ் பண்ணாங்க. அந்த ஆனுவல் பிளானரில் லாஸ்ட் இயர் இருந்த பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாம் அதுக்கான நோட்டிஃபிகேஷனே வரல. ஆனால் அந்த வேக்கன்சி பண்ணாக்கா இந்த 2026 ஆனுவல் பிளானரில் அது கொடுக்கவே வரல. அதே மாதிரி பண்ணாக்கா பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கான அந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தின எந்த ஒரு டீட்டெயிலும் பண்ணாக்கா அந்த 2026 ஆனுவல் பிளானரில் இல்லை. சரி, இந்த 2 எக்ஸாமும் வருமா வராதா? ஸோ இது இல்லாமல் பண்ணாக்கா இன்னும் நிறைய எக்ஸாம் பண்ணாக்கா எல்லாமே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பாலிடெக்னிக் டிஆர்பி எக்ஸாமாக இருக்கட்டும், செகண்டரி கிரேட் டீச்சர்ஸாக இருக்கட்டும், இல்லை பண்ணாக்கா இன்னும் நிறைய எக்ஸாம்ஸ் பண்ணாக்கா இதில் பண்ணாக்கா ஆட் ஆகணும். ஆனால் அதை பற்றின பண்ணாக்கா எந்த டீட்டெயிலுமே இல்லை. ஸோ இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் எல்லாம் வருமா வராதா? ஸோ அதை பற்றின பண்ணாக்கா உங்களுடைய கேள்விகளுக்கான விடை தான் பண்ணாக்கா இந்த வீடியோவில். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதெல்லாம் நம்ம லாஸ்ட் வீடியோலேயே இந்த ஷெடியூல் பார்த்துருப்போம். ஸோ இதில் பண்ணாக்கா வேக்கன்சி பற்றி எதுவுமே இல்லைன்னு நம்ம சொல்லியிருப்போம். ஸோ அதுக்கு அடுத்தது பண்ணாக்கா இங்கே கீழே பண்ணாக்கா நோட் அப்படின்னு கொஞ்சம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் திஸ் பிளானர் இஸ் டென்டேட்டிவ் ஆஸ் ஸோ டு எனேபிள் த கேண்டிடேட் டு ப்ரிப்பேர் தெம்செல்ஸ் ஃபார் த எக்ஸாமினேஷன். ஸோ இது பண்ணாக்கா டென்டேட்டிவான ஒரு ஆனுவல் பிளானர் தான். இதை வச்சுட்டு கேண்டிடேட்ஸ் பண்ணாக்கா ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பண்ணாக்கா செகண்ட் பாயிண்ட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேர் மே பி அடிஷன் ஆர் டெலிஷன் டு த எக்ஸாமினேஷன் மென்ஷன்ட் இன் த பிளானர். ஸோ இந்த பிளானரில் பண்ணாக்கா ஏதாவது எக்ஸாம்ஸ் பண்ணாக்கா அடிஷனும் பண்ணலாம். இதில் பண்ணாக்கா இதில் இருக்கிறது பண்ணால் ஏதாவது டெலிட்டும் பண்ணலான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பண்ணாக்கா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்ல போகிறோம். நான் லாஸ்ட் வீடியோவிலே சொன்னவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணாக்கா நம்ம இதுக்கு முன்னாடி பண்ணாக்கா அந்த ஆனுவல் பிளானர், அதாவது ப்ரீவியஸ் இயரில் இருந்த ஒரு எக்ஸாமினேஷன் ஆனுவல் பிளானர் அந்த இயர் அனௌன்ஸ் பண்ணல. ஆனால் அடுத்த இயருக்கான ஆனுவல் பிளானர் வரும்போது அதில் அந்த எக்ஸாம் பற்றின எந்த டீட்டெயிலும் இல்லை. ஆனால் நோட்டிஃபிகேஷன் மட்டும் பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னோம். சேம் அதே மாதிரி தான் இப்போ நிறைய பேருக்கு பண்ணாக்கா என்ன பண்ணாக்கா ஒரு மிகப்பெரிய டவுட் அப்படின்னா, நமக்கு பிஜிடிஆர்பி எக்ஸாம் வரவே வராது, அதே மாதிரி பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாம் வரவே வராது. ஏன்னா நிறைய பேர் பண்ணாக்கா பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாம் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவங்களுக்கெல்லாம் பண்ணாக்கா மிகப்பெரிய கவலை என்ன அப்படின்னாக்கா, நம்ம படித்ததெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுச்சா, வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பண்ணாக்கா நமக்கு ஆல்ரெடி நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்னது தான், நமக்கு பண்ணாக்கா இப்போதைக்கு எந்த விதமான நோட்டிஃபிகேஷனும் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஏன்னா பண்ணாக்கா எலெக்ஷன் இருக்குது. எலெக்ஷன் பண்ணாக்கா நெக்ஸ்ட் மந்த் மிட்டில் பண்ணாக்கா அனௌன்ஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ எலெக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் வரும். அது வரைக்கும் நோட்டிஃபிகேஷன் வராது. ஆனால் பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷனும் இந்த இயர் வரும். பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷனும் இந்த இயர் வரும். சரிங்களா? அதுதான் பண்ணாக்கா இப்போ வரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு தகவல் தான். சரியா? ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பண்ணாக்கா விசாரிக்கும் போது ஸோ அவங்க சொன்ன விஷயம் பண்ணாக்கா வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் இந்த இயர் எக்ஸாம் நடக்காது. ஸோ இந்த இயர் எண்டில் பண்ணாக்கா நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்த இயர் பண்ணாக்கா பிகினிங்கில் இல்லை பண்ணாக்கா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் அந்த டைமில் பண்ணாக்கா நமக்கு கண்டிப்பாக எக்ஸாம் பண்ணாக்கா கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ பண்ணாக்கா பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு யாரெல்லாம் பண்ணாக்கா ப்ரிப்பேர் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ, ஸோ மனம் தளராமல் லாஸ்ட்டு வீடியோவில் நான் சொன்ன மாதிரி தான் 1 இயர் ப்ராசஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. அதே மாதிரி பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாமும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். மேபி பண்ணாக்கா எனக்கு தெரிஞ்சு பண்ணாக்கா நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மந்த் இல்லைனா பண்ணாக்கா நெக்ஸ்ட் மந்த்து எலெக்ஷனுக்கு முன்னாடி, எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு முன்னாடியே நமக்கு பண்ணாக்கா அந்த பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வரலாம் அப்படின்றது என்னுடைய பண்ணாக்கா அசம்ஷன். ஸோ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்றது தான். சரிங்களா? ஸோ அப்போ பண்ணாக்கா பிஜிடிஆர்பி எக்ஸாமும் வரும், அதே மாதிரி பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாமும் வரும். பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம ஆல்ரெடி எலெக்ஷனுக்கு முன்னாடி வரும்னு சொன்னோம். அது மாதிரி தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நோட்டிஃபிகேஷன் பிஜிடிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷனும் இந்த இயரில் எண்டில் வரும். ஸோ தொடர்ந்து படிங்க, மனசை விட்டுறாதீங்க. ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் டீச்சருக்கு படித்ததுக்கப்புறம் இந்த டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு எக்ஸாம் மட்டும்தான். ஸோ அதனால் பண்ணாக்கா வேறு வழி இல்லை. ஸோ இந்த எக்ஸாம் தான் ப்ரிப்பேர் பண்ணணும். ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ் தான், இம்மிடியட்டாக நடக்காது. ஸோ லாங் டேர்ம் ப்ராசஸாக இருந்தாலும் நம்ம வேலைக்கு போனோம்னா ரெகுலராக
படிச்சுக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேலை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.